ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சென்னா மசாலா செஞ்சு காமிக்க போகிறாங்க. இந்த சென்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா இட்லி, இடியாப்பம், பூரி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம சென்னாவை 6 மணி நேரம் ஊற வச்சு அரை உப்பு போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், பேன் வச்சுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இப்படி எல்லாமே சேர்த்துக்குங்க. சீரகம் இதெல்லாம் சேர்த்ததோட 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட இஞ்சி கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு சேர்த்து செய்கிறப்ப சென்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் லைட்டாக வதங்கட்டும். இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சென்னாலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் உப்பு போடுறப்ப கவனத்தில் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஓரளவு வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வைக்கிறப்ப அந்த காய்கறி எல்லாம் ஒரு அரை வேக்காடு நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்கள். அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் ஆகிடுச்சு. சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறத விட ஓரளவு வெந்தா மாதிரி இருக்கும். இப்படி தாங்க இருக்கணும் சென்னா மசாலாவுக்கு. இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க. மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்ச விழுதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. ஏற்கனவே இது நல்லா குழைய வதக்கி வேக வச்சு அரைச்சது தான். அதனால் ரொம்ப டைம் எடுக்காது வதங்கிறதுக்கு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த சென்னாவையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்னாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சென்னாவில் வந்து இந்த மசாலானுடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக போய் இறங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கழுவி அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கட்ட ஆரம்பிக்கும். அப்படியே முட்டையாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கும். ஸோ இப்படி கொதிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளறி விடுங்க. ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. கிளறி விடுங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே இது வந்து வேக ஆரம்பிக்கும். சென்னாவும் மசாலாவும் சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இந்த சென்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். வதக்கி அரைச்சி கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.